என்ன சொல்ற தென்றல்? சிவானி இன்னும் மும்பைக்கு போகலையா? ஆமா அத்த, கேட்டா ஹெட் ஆபீஸ்ல அவளை இங்கேயே கண்டினியூ பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சிவானி மேடம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் இங்க சிஇஓவா அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அதுக்குள்ள டிரான்ஸ்பர் கேட்டா எப்படிங்க ஹெட் ஆபீஸ்ல ஒத்துப்பாங்க? அதனாலதான் அவங்களை இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்க சொல்லிருப்பாங்க போல இருக்கு. இல்ல மச்சான், உன்னோட கெஸ்ஸிங் தப்பு. டேய், என்னடா சொல்ற? ஆமா மச்சான், அந்த சிவானி வாண்டடா தான் இங்கேயே கண்டினியூ பண்றா. எதை வச்சு அப்படி சொல்ற? ஹெட் ஆபீஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சேன். சிவானி ஹெட் ஆபீஸ்க்கு டிரான்ஸ்பர் சம்பந்தமா மெயில் அனுப்பினதெல்லாம் உண்மைதான். அந்த மெயில ஹெட் ஆபீஸ்லயும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஆனா திடீர்னு இன்னைக்கு காலையில சிவானி மறுபடியும் ஹெட் ஆபீஸ்க்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் நான் இங்கேயே கண்டினியூ பண்றேன்னு ரெக்வெஸ்டா கேட்டுக்கிட்டாங்களாம். அதனால அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களாம். இந்த சிவானி திடீர்னு ஏன் இப்படி ஒரு முடிவெடுத்தா? வேற எதுக்கு? உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. அவளுக்கு புதுசா ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும். அதனாலதான் இப்படி ஒரு முடிவெடுத்திருப்பா. மா, என்னம்மா சொல்றீங்க? ஆமா சித்து, அத்தை சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த ஆண்டாளம்மா மறுபடியும் அந்த சிவானிய தேடி நம்ம ஆபீஸ்க்கே அன்னைக்கு வந்தாங்கல்ல. அன்னைக்கு அவங்க வரும்போது சிவானிய பார்க்க முடியல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க அவளை வீட்டுக்கு போய் பாத்துருக்கலாம்ல. பார்த்து என்னங்க ஆக போகுது? நம்ம கல்யாணத்தை நிறுத்துறது சம்பந்தமா புதுசா ஏதாவது ஐடியா கொடுத்து சிவானிய இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருன்னு சொல்லிருப்பாங்க. அதனால்தான் அவ இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கா. என்னங்க ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அந்த சிவானியால நம்ம கல்யாணத்துக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப இப்படி ஒரு குழப்பம் வந்துருச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத சித்து. உன் பாட்டியும் அந்த சிவானியும் சேர்ந்து என்ன செஞ்சாலும் சரி, உங்க கல்யாணத்தை அவங்களால நிறுத்தவே முடியாது. குறிச்ச நாள்ல குறிச்ச மாதிரி உங்க கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடத்தி காட்டுவேன். நீங்க இவ்ளோ கான்பிடென்ட்டா இருக்கும்போது எங்களுக்கு என்ன அத்தை கவலை? என்ன சித்து சொல்ற? ஆமாங்க. சூப்பர் மச்சான், அப்ப சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. சும்மா இவங்க எல்லாரும் இவ்வளவு உறுதியா இருக்கும் போது ஆண்டாளம்மா எப்படிதான் இந்த கல்யாணத்தை நிறுத்த போறாங்கன்னு தெரியலையே. என்ன சுகந்தி யோசிக்கிற? நான் உன்னோட மாமியார் ஆண்டாளம்மாவ மனசுக்குள்ளேயே நினைச்சு திட்டிட்டு இருந்தேன். அட என்ன ஆண்டி நீங்க அதையே மனசுக்குள்ள திட்டுறீங்க? கொஞ்சம் வெளிய சத்தமா திட்டினா நாங்களும் கேட்டு சந்தோஷப்படுவோம்ல. நீங்க வேற தம்பி, அவங்கள நேர்ல கூப்பிட்டு வச்சு திட்டினா கூட அவங்கள திருந்தவே மாட்டாங்க. தென்றல், சித்து, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க கல்யாணம் சாரதா சொன்ன மாதிரி நல்லபடியா நடக்கும். அதுக்கு மேல இந்த ஆண்டாளம்மாவாலையோ சிவானினாலையோ ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், அத நானும் சாரதாவும் பாத்துக்கிறோம். அப்படி சொல்லுங்க ஆண்டி. அம்மா. வாசுவந்தி, என்னாச்சு? நான் கொடுத்த அந்த பொடிய சாரதாவுக்கு சாப்பாட்டுல கலந்து கொடுத்துட்டியா? கொடுத்துட்டமா. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு. இல்லம்மா, நீங்க கொடுத்த பொடி ஆளை முடிக்க போற பொடியா இல்ல ஆளை முடக்கிற பொடியா? என்ன சுகந்தி இப்படி எல்லாம் கேக்குற? அது நிஜமாவே ஆளை முடக்கி போடுற பொடிதான். அதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லம்மா, நான் அந்த பொடிய ஒரு ஸ்பூன் சாரதாவோட சாப்பாட்டுல பிசைஞ்சு கொடுத்த நான் நேத்து. இன்னைக்கு காலையில அவ மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாமா. அதான். அடியே, சந்தேகத்துக்கு பிறந்தவளே, நீ பயப்படுற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த பொடியினால உயிருக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வராது.
வேணா என் மேல சத்தியம். அதெல்லாம் ஒண்ணு வேணாமா, நான் உங்களை நம்புறேன். நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் சொன்னது பொய் இல்ல. சாரதா அந்த பொடிய தினம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ உடம்பு சரியில்லாம படுத்த படுக்கை ஆயிடுவா. அது மூலமா அவ குறிச்ச தேதியில அவ பையன் கல்யாணத்தை நடத்த முடியாம போயிடும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் எப்ப வேணாலும் நடந்துட்டு போகட்டும். எனக்கு அத பத்தி கவலை இல்லை. இப்போதைக்கு அவ குறிச்ச தேதியில கல்யாணம் நடக்காம போனாதான் என்கிட்ட போட்ட சவால்ல அந்த சாரதா தோத்து போவா. எனக்கு அது போதும். ஒரு வகையில உங்க ஆசையும் ஒரு வாஸ்தவமான விஷயம்தான். என்னடி சொல்ற? இல்லம்மா, நீங்க வேணா இப்போதைக்கு இந்த கல்யாணத்தை தள்ளி போட முடியுமே தவிர நிரந்தரமா இல்ல இந்த கல்யாணத்தை நிறுத்திட முடியாதுமா. ஏன் இப்படி சொல்ற? இல்ல, இன்னும் கல்யாணமே ஆகலமா, அதுக்குள்ளேயே தென்றலும் சாரதாவையும் பார்த்தா அவ்வளவு க்ளோஸா இருக்காங்கம்மா. தென்றல் சாரதாவை பார்த்துட்டு நீங்க என் அம்மா மாதிரி அப்படிங்கறதும், சாரதா தென்றலை பார்த்து நீ என் மகளே தான் அப்படின்னு சொல்றதும், அப்பப்பப்பா அப்பா முடியல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம இருக்காங்கம்மா. அவங்கள பார்த்தா இப்படி ஒரு மருமக மாமியாரு கல்யாணத்துக்கு முன்னாடி இருப்பாங்களா அப்படின்னு எனக்கே சந்தேகமா இருக்கு. கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவளுங்க அப்படித்தாண்டி இருப்பாளுங்க. தப்பி தவறி கல்யாணம் மட்டும் நடந்துடுச்சுன்னு வெயி, 1 மாசமோ 2 மாசமோ தான். அதுக்கப்புறம் பாரு, 2 பேரும் நீ பெரியவளா நான் பெரியவளான்னு அடிச்சுக்கிட்டு நார போறாளுங்க. எப்படிமா அதை இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி தான். சுயமரியாதை தன்மானம்னு வெட்டியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க ஒரே வீட்டுல எத்தனை நாள் ஒற்றுமையா இருக்க முடியும்? ஆமாமா, நீங்க சொல்றதும் சரிதான். பிளஸும் பிளஸும் எப்பவுமே மைனஸ் தான்ல. கரெக்ட். ஆமா, நம்மள மாதிரி வில்லங்கமானவங்க கூட கடைசி வரைக்கும் ஒத்துமையா இருப்போம். ஆனா நல்லவங்க 2 பேரு ஒன்னா சேர்ந்து ஒத்துமையா இருந்ததா இது வரைக்கும் சரித்திரமே இல்லையே. கரெக்டா சொன்னீங்கம்மா. என்ன இவங்க 2 பேரும் ரகசியமா சந்திச்சு இவ்ளோ க்ளோஸா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க? இது ரொம்ப தப்பாச்சு. அத்தை, 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 வா தென்றல். அத்தை, உங்க ஃப்ரெண்டு சுகந்தி நல்லவங்க தானே? திடீர்னு ஏன் இப்ப இப்படி கேக்குற? காரணம் இருக்கு அத்தை, சொல்லுங்க. அவங்க நிஜமாவே நல்லவங்க தானே? நல்லவதா? என்னாச்சு தென்றல்? எனக்கு என்னமோ அவங்க நல்லவங்களா தெரியல அத்தை. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லு தென்றல். அத்தை, அது வந்து இப்ப நான் வர வழியில பார்த்தேன். அந்த சுகந்தி ஆண்டி ஆண்டாள் அம்மாவை ரகசியமா சந்திச்சு ஏதோ சிரிச்சுக்கிட்டு அப்படியே பேசிட்டு இருந்தாங்க. இதுல இருந்து தெரியலையா அந்த சுகந்தி ஆண்டி கண்டிப்பா நல்லவங்களா இருக்க மாட்டாங்கன்னு? எனக்கு என்னமோ எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக ஆண்டாள் அம்மா சொல்லிதான் சுகந்தி ஆண்டி இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. என்ன தென்றல், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி உனக்கு என் மாமியார் கிட்ட யார் பேசினாலும் அவங்க உன் கல்யாணத்தை நிறுத்துறவங்களா தான் தெரிவாங்களா? என்ன அத்தை இவ்ளோ சாதாரணமா சொல்றீங்க? அப்புறம் எதுக்கு அந்த சுகந்தி ஆண்டி ஆண்டாள் அம்மா கிட்ட ரகசியமா பேசிட்டு இருக்கணும்? என்ன கேள்வி இது தென்றல்? சுகந்தி ஏன் ஊர்க்காரி தானே, அவளுக்கும் என் மாமியார் நல்லா தெரிஞ்சவங்க தானே. அந்த வகையில ஏதோ பேசிக்கிட்டு இருந்திருப்பா, அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட போல இருக்கு. அன்னைக்கு கோவில்ல கூட நானும் சுகந்தியும் என் மாமியார சந்திச்சோம். அப்ப சிவானிய வச்சு சித்து பேரை கெடுக்க
டிராமா பண்ண விஷயம் இருக்குல்ல, அதுக்கு நான் என் மாமியார நல்லா புடிச்சு திட்டினேன். என் கூட சேர்ந்து சுகந்தி என் மாமியார கண்டிக்கதான் செஞ்சா. அதனால நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காது தென்றல். இல்ல அத்த, என் உள் மனசு சுகந்தி ஆண்டி தப்பானவங்க அப்படின்னு தான் சொல்லுது. இல்ல தென்றல், எனக்கு சுகந்திய பத்தி நல்லா தெரியும். அவ அப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாது. சரி, அவங்க இன்னைக்கு ஆண்டாள் அம்மாவை மீட் பண்ண போற விஷயத்த உங்ககிட்ட சொன்னாங்களா? அப்புறம் என்கிட்ட எப்படி சொல்லாம? காலையில ஆபீஸ் விஷயமா தான் போறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போனா. ஒருவேளை வர வழியில யதார்த்தமா என் மாமியார சந்திச்சிருக்கலாம். சரி அத்த, இப்ப அவங்க வந்ததும் நான் அவங்க கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி விசாரிக்கிறேன். அப்போ அவங்களாவே ஆண்டாள் அம்மாவை சந்திச்ச விஷயத்த சொல்லிட்டா ஓகே. அப்படி சொல்லாம அந்த விஷயத்த நம்ம கிட்ட இருந்து மறைச்சாங்கன்னு வைங்க, இமிடியேட்டா நீங்க அவங்கள இங்க இருந்து அனுப்பி விட்டுருங்க அத்த. அத்த, அவங்க வராங்க. நான் பேசுறேன், நீங்க அமைதியா இருங்க. தென்றல், சுகந்தி ஏதாவது தப்பா எடுத்துக்க போறா? ஆண்டி வாங்க. ஆண்டி எங்க போயிட்டு வரீங்க? ஆபீஸ் வேலையை தான் போயிட்டு வரேன். ஆஹா, எந்த ஏரியால? தேனாம்பேட்டை EMSல. அங்கதான் ஒரு மீட்டிங் இருந்தது, அதை முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். அப்படியா? காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க அங்கதான் இருந்துட்டு வரீங்களா? ஆமாப்பா, சாப்பிட கூட எனக்கு நேரம் கிடைக்கல. இந்த மீட்டிங் இன்னும் ஒரு 10 நாள் இப்படி போகும் போல இருக்கு. ஓ, அப்போ காலையில இருந்து இப்ப வரைக்கும் நீங்க மீட்டிங்ல மட்டும் தான் இருந்திருக்கீங்க. நீங்க வேற எங்கேயும் போகல, யாரையும் சந்திக்கல, அப்படிதானே? இல்ல, ஏன் இப்போ நீ இப்படி எல்லாம் கேக்குற? நீங்களாவே உண்மைய சொல்ல மாட்டீங்களான் தான். எந்த உண்மைய? ஆண்டாள் அம்மாவை ரகசியமா சந்திச்சு பேசுனீங்கல்ல, அந்த உண்மைய. நீங்க 2 பேரும் பேசினத நான் என் கண்ணால பாத்துட்டு தான் வந்திருக்கேன். ஐயோ, அப்ப ஆண்டாள் அம்மாவும் நானும் என்ன பேசணுங்கிறத இவ கேட்டுட்டாளா? நீங்க சந்திச்ச விஷயத்த நீங்களா சொல்வீங்கன்னு இவ்ளோ நேரம் நான் எதிர்பார்த்தேன். ஆனா கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே மாட்டேங்கிறீங்களே. ஏன் அந்த விஷயத்தை எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏன் இந்த விஷயத்த மறைச்சீங்க? அப்படி நீங்க 2 பேரும் என்னதான் ரகசியமா பேசிட்டு இருந்தீங்க? அப்ப இவன் நாங்க என்ன பேசணுங்கிறத கேட்கலையா? தூரமா நின்னுதான் சந்திச்சத மட்டும் பாத்திருக்கா. இது போதுமே, இப்பவே சமாளிச்சிடலாம். என்ன ஆண்டி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம எதையோ யோசிச்சுட்டே இருக்கீங்க? சாரதா, நீ என்ன மன்னிச்சுக்கோ சாரதா. உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம நான் மறைச்சிட்டேன். எந்த விஷயத்த சொல்ற சுகந்தி? இன்னைக்கு என் மாமியார சந்திச்சியே, அந்த விஷயத்தையா? அது இல்ல, அதுக்கு முன்னாடியே நான் ஒரு சில விஷயத்த உங்ககிட்ட சொல்லாம விட்டுட்டேன் சாரதா. சாரதா, நீ உன் மகனோட இந்த வாடகை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்க. ஆண்டாள் அம்மா வசதியோட சொந்த வீட்டுல இருக்காங்க. நான் இங்க வந்து பாவம் உனக்கு சிரமம் கொடுக்க கூடாதுன்னு ஆண்டாள் அம்மா வீட்லயே தங்கிக்கலான்னு முடிவு பண்ணி அவங்க வீட்டுக்கு போயிருந்த சாரதா. அவங்க என்னை பார்த்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா வரவேற்த்தாங்க, நல்லாதான் உபசரிச்சாங்க. ஆனா 10 நாள் நாங்க இருக்கணும்னு சொன்ன உடனே என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க சாரதா. அது எப்படி என் வீட்டுல எல்லாம் நீ 10 நாள் தங்க முடியும்? உனக்கு அதுக்காக என்ன தகுதி இருக்கு? அப்படி இப்படின்னு என்ன ரொம்ப கேவலமா பேசி அவமானப்படுத்திட்டாங்க. இதையே என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அது எப்படி சாரதா? நான் ஆண்டாளம்மா என்ன அசிங்கப்படுத்திட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியும்? அதுக்காக தான் மறைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிரு சாரதா. இப்ப மட்டும் இந்த விஷயத்தை ஏன் சொல்றீங்க? என்ன தென்றல் நீங்க இப்படி கேக்குற?
நீ தானே பாப்பா நான் வந்த உடனே என்ன நிக்க வச்சு போலீஸ் மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்க. நாளைக்கு ஒருவேளை நான் ஆண்டாளம்மா வீட்டுக்கு போயிட்டு தான் இங்க வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சதுன்னா நீ எப்படியெல்லாம் என்ன கேள்வி கேட்ப, நீ எப்படியெல்லாம் என்ன நிக்க வச்சு விசாரணை செய்வ. அதுக்காக தான்மா நான் இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன். சரி, அந்த அம்மா அவங்க வீட்ல உங்களை தங்க கூடாதுன்னு சொல்லி உங்களை அவமானப்படுத்திருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட எதுக்கு நீங்க இன்னைக்கு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தீங்க? சிரிச்சு? நான் எங்கம்மா சிரிச்சு பேசினேன்? நான் சிவனேன்னு ஆபீஸ் முடிச்சு வந்துட்டு இருந்தேன். அவங்க தான் என்ன வழியில மடக்கி என்கிட்ட என்ன மன்னிச்சிரு சுகந்தி, அன்னைக்கு உன்னை வீட்ல தங்க வைக்காம இருந்ததுக்கு அன்னைக்கு ஏதோ நான் கோவமா இருந்தேன் அப்படி இப்படின்னு பேசினாங்க. என்கிட்ட வழிய வந்து பேசுறவங்க கிட்ட நான் எப்படிமா மூஞ்சி தூக்கிட்டு போக முடியும்? அதனாலதான் நான் நின்னு பேசினேன். சாரதா, உனக்கே தெரியும் நான் இன்னைக்கு இந்த விவோ வேலை கிடைச்சு இவ்ளோ தூரம் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆண்டாளம்மா தான். அவங்க என்கிட்ட வந்து என்னதான் கோச்சு பேசினாலும் திரும்ப வந்து என்கிட்ட பேசும்போது அவங்கள என்னால உதாசனப்படுத்திட்டு வர முடியாது சாரதா. அதனாலதான் நான் அவங்க கிட்ட நின்னு பேசினேன். சாரதா, நீ என்ன தப்பா எடுத்துக்காத சாரதா. நான் ஒன்னும் தப்பா எடுத்துக்கல சுகந்தி. தென்றல் தான் ஏதோ விவரம் இல்லாம கேட்டுட்டா, நீ எதுவும் பெருசா எடுத்துக்காத. சரி, நீ ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடு. நான் டிஃபன் ரெடி பண்ணிட்டு உன்னை கூப்பிடுறேன். தென்றல், நீ உட்காரு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இல்ல அத்தை, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சரி தென்றல், பாத்து போ. போயிட்டு வா. இந்த சுகந்தியை நம்ப முடியல. இவங்க கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியாம போயிடும். இந்த தென்றலுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. இனி எப்படி அவளை சமாளிக்கிறது? தென்றலுக்கு தான் சந்தேகம் வந்திருக்கு. சாரதா இன்னும் நம்மள நம்பதான் செய்யறா. சாரதாவை எப்படியாவது ஸ்ட்ராங்கா நம்ப வச்சுட்டா அதுக்கப்புறம் தென்றலை சமாளிச்சிடலாங்கிற யோசனையில இருந்தோம். சுகந்தி, டிஃபன் ரெடி சுகந்தி, வா சாப்பிடலாம். எனக்கு வேணாம் சாரதா, நீ போய் சாப்பிடு. ஏன் வேண்டான்னு சொல்ற? இல்ல, மனசு சரியில்லை சாரதா. என்னாச்சு சுகந்தி? ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்ன சாரதா, ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? உன் மாமியாரும் என்னோட ஊர் தான். அவங்க வர வழியில அவங்க என்கிட்ட பேச வந்ததால பேசிட்டு இருந்தேன். அதுவும் அவங்க வழிய வந்து பேசினாங்க. இல்லனா கூட நான் பேசிருக்க மாட்டேன். அத கூட புரிஞ்சுக்காம உன் வருங்கால மருமக என்னை எப்படி எல்லாம் விசாரிச்சா பாத்தியா? எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரதா. இதுக்கு மேல நான் இந்த வீட்ல தங்கணுமான்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சுகந்தி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இல்ல சாரதா, என்ன தப்பா எடுத்துக்காத. இந்த வேலை முடியற வரைக்கும் நான் வெளியே எங்காச்சும் ரூம் பார்த்து போயிடுறேன். சுகந்தி, இந்த மாதிரி எல்லாம் பேசாத, அப்புறம் எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். தென்றல் சின்ன பொண்ணு. அது மட்டும் இல்லாம நீ என் மாமியாருக்கு தெரிஞ்சவன்றது தென்றலுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை என் மாமியாரால அவ கல்யாணத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு பயந்துகிட்டு இருக்கா. அதனாலதான் நீ என் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்டு தென்றல் கொஞ்சம் குழப்பமாயிட்டா. அதான் அந்த குழப்பத்தை நீ சரி பண்ணிட்டல்ல, அப்புறம் என்ன? எதுக்கு தேவையில்லாததை யோசிச்சுக்கிட்டு இருக்க? இங்க பாரு, வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீ ஊருக்கு போனா போதும், புரியுதா? சாப்பிடவா? வா சுகந்தி. சரி சாரதா, நீ இவ்ளோ தூரம் சொல்ற, நான் வரேன். சரி, சீக்கிரம் வரணும். நான் போய் எடுத்து வைக்கிறேன்.
சாரதா, உனக்கு என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நான் உன் பையன் கல்யாணத்தை நிறுத்ததான் வந்திருக்கேங்கிறத தென்றலாலையும் கண்டுபிடிக்க முடியாது, உன்னாலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, நம்ம சாரதாக்கு அடுத்த டோஸ் கொடுத்துட வேண்டியதுதான்.